திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் ஆசிரியரை வழங்குகிறார். ஆசிரியை வழங்க ஒலிவாங்கின் முன்னால் அமர்ந்துள்ள சுவாமிகள் அங்கிருந்தே ஆசிரியை வழங்குமாறு. நாமெல்லாம் லண்டன் மாநகரத்திலே இன்று முதல் 3 நாட்கள் 2வது உலக திருமுறை பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே பெரியவர்களும் குழந்தைகளும் இங்கே வந்து இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாமெல்லாம் இந்தியாவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறோம். திருவாரூர் ஆதீனத்திலிருந்தும் மற்றும் திருக்கைலாய தருமபுர ஆதீனத்திலிருந்து கட்டளை சுவாமிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகின்றது. மற்றும் சிவகுமார்லாம் வந்திருக்கின்றார்கள். அதெல்லாம் பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது. அப்புறம் சிவாச்சாரெல்லாம் அவங்க திருமுறைகள்லாம் வேதங்கள் ஓதினாலும் திருமுறைகள் நமக்கு பயன்பட வேண்டும் என்று அது உணர்த்தியதாக இறைவன் காட்டியது. வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் அமைச்சா என்று சொல்வது ஞானசம்பந்தர். திருமுறைகளே ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனைக்கு உரியது. நாமெல்லாம் திருமுறைகளை தினந்தோறும் ஓத வேண்டும். ஏன்னா நம்ம மனித பிறவி எடுத்த பயன் என்ன பயன்? எத்தனையோ பிறவியெல்லாம் பிறந்து நாம் இழைத்திருக்கின்றோம். அதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். மணிக்கு சிவபுராணத்தை அருமையாக சொல்கிறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். எத்தனையோ பிறப்புகளை நாம் பிறந்து இழைத்திருக்கின்றோம். அதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்திக்க தெரிந்தவன் தான் மனிதன். இல்லை நாம் மிருகங்களைப் போல தான் இருக்க வேண்டும். ஏன் மனித பிரி ஒரு உயர்ந்த ஒரு பிரி. திருநாக புனித்தவரும் கொவி செவ்வாய் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனீர் பால் வெந்நீரும் இனித்த முறை எடுத்து பொற்பாதம் காணப்பெற்ற மனித பிரியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில் உயர்ந்த ஒரு பெரிய நமக்கு இறைவன் எல்லா பிறையும் தாண்டி நமக்கு இந்த ஒரு அருமையான மனித பிறை கிடைத்திருக்கிறது. ஏன்னா இந்த உடம்பு அழியக்கூடிய அழிவில்லாதது இந்த உயிர். இந்த உயிருக்குள்ளே இறைவன் இருந்து நம்மை உணர்த்துகின்றான். இப்படிப்பட்ட அருமையான இந்த பிறையை எடுத்து இப்போ நாம் ஏன் இறைவனை நாம் பார்க்க முடியவில்லை? எல்லாம் வினைகள் தான் காரணம். இந்த வினைகளை கழிப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்கின்றான். இந்த மாணிக்க திருக்கழுக்குன்றத்தை அருமையாக பாடுகிறார். இணைக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணைக்கில்லாதொரு இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கில்லாதொரு வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின் கணக்கிலா திருக்கோலனை வந்து காட்டினாய் கழுக்கொண்டு வேண்டும். நம்ம ஏன் இறைவனை நாம் பார்க்க முடியவில்லை? இது அந்த வினை தான். இந்த வினை வந்து நமக்கு தடுக்கிறது. இந்த வினையை நீங்குவதற்காகத்தான் நாம் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும். ஏன்னா மனித பிறவி எடுத்த பயனே அதுதான். இறைவனை வழிபட வேண்டும். 5 எழுத்தை நாம் ஓத வேண்டும். 5 எழுத்தே நமக்கு உயர்ந்த ஒரு உயர்வை தரக்கூடியது. மற்றதே படிக்க முடியாதவர்கள் கூட ஏது ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி 5 எழுத்து உணர்வார்கட்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தை மாதும் தாம் மகிழ்வார் பெறர் என்கிறார். இறைவன் எங்கே இருக்கின்றான்? கோயிலில் மட்டும்தான் இல்லை, எல்லா உயிர்களும் நிற்கும் வரை நிறைந்துள்ளான். அதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்குத்தான் நமக்கு திருமுறைகளும் சைவ சித்தாந்த சாத்திரங்களும் நமக்கு மிக அருமையாக சமயாச்சாரர்களும் சந்தனாச்சாரர்களும் நமக்கு அருளி செய்துள்ளார்கள். அதை மூலமாக நாம் படித்து நம்முடைய இந்த சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காகத்தான். இந்த உயிர்களெல்லாம் மலத்தை சார்ந்தே இருக்கின்றன. மலத்தை விட்டு அகல மாட்டேங்குது. சிவத்தை சார்ந்து இருந்தால் தான் நாம் அந்த இறைவனுடைய திருவடி சேரலாம். அந்த திருவடி சேர்கிற வரைக்கும் நாம் இந்த வினைகளை கழித்து கொண்டே இருக்கோம். இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடம்பை கொடுத்து கழித்து நாமெல்லாம் வீடு பேறு அடைவதற்காகத்தான் நாமெல்லாம் திருமுறைகள்லாம் ஓத வேண்டும். ஏன்னா விண்ணூர் அடிக்க விரைகின் வெவ்வலர் உண்ணிய ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னின்று அறுப்பது நமச்சிவாயோ என்றார். மலை போல குவிக்கப்பட்டிருந்த விறகு ஒரு சிறு தீ அடியில் வைத்தான்னா அது எல்லாம் சாம்பலாக ஆகிப்படுது.
அதுபோலத்தான் நாம் இறைவனை நாம் நினைத்து கொண்டு வந்தாலே போதும், ஐந்தெழுத்தை நினைத்து கொண்டாலே போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. அப்படி அந்த வினைகள்லாம் நீங்கள் நாம் இறைவனுடைய திருவடி செல்லலாம் என்று சொல்லி இந்த 2வது உலக திருமுறை மாநாட்டு வந்த அத்தனை அடியார்களுக்கும் எமது நல்ல ஆசிகளை உரித்தாக என்று சொல்லி மீண்டும் இந்த தொடர் சொற்பெல்லாம் நடைபெற இருக்கின்றன. அந்த சிறந்த பேச்சாளர்களை பேச்செல்லாம் கேட்டு நாமெல்லாம் இன்புறுவோம் என்று சொல்லி உங்களெல்லாம் வாழ்த்தி அமைகிறேன். சிவா திருச்சிற்றம்பலம்.